ஐயனார் துணை சீரியலில் அடுத்து நடக்க போகிற நிகழ்வுகளை நாம் பார்க்கலாம். நாம் சேரனண்ணாவை நம்பி கார்த்திகா அவங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. இதை பார்த்ததுமே நாம் சேரனண்ணா ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டாலும் இன்னொரு பக்கம் அவங்க தம்பிங்களை பற்றி தான் அவங்க அதிகமாக நினைக்கிறாங்க. சேரனண்ணா தயங்கிக்கிட்டே கார்த்திகா கிட்ட, எப்பா என்னப்பா விஷயம், எதுக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்க, அதுவும் இந்நேரத்தில் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம கார்த்திகாவும், எனக்கு அந்த கல்யாணமே பிடிக்கல மாமா, தயவு செஞ்சு நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்க, இந்த வீட்டில் இருந்து மட்டும் என்னை விரட்டிடாதீங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுது கெஞ்சுறாங்க. இதை பார்த்ததுமே நம்ம சேரன் அண்ணாவுக்கு ரொம்பவே மனசு இலகி போயிடுது. இப்போ என்ன செய்யலான்னு சொல்லி யோசித்தவங்க, ஏப்பா நீ வந்தது தப்பு தான், அதுவும் இந்நேரத்தில் நீ வந்திருக்க, அப்படிங்கும்போது அங்கே கல்யாண வீட்டில் தேட ஆரம்பித்தாங்கன்னா அது பெரிய அசிங்கமாயிரும் உன்னோட குடும்பத்துக்கு. அதனால் நான் சொல்கிறத நீ கேட்பியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொல்லுங்க மாமா, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன், தயவு செஞ்சு என்னை கல்யாணம் மட்டும் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கார்த்திகா கேட்குறாங்க. உடனே நம்ம சேரனன்னா, அப்படி பேசாதம்மா, நடக்கிறது தான் நடக்கும், ஏன்னா இப்போ உன் கல்யாண வேலை முக்கால்வாசி வந்துருச்சு, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, அப்படி இருக்கும்போது நீ எப்படிம்மா இந்த முடிவை நீ எடுக்கலாம், இப்போ நீ இங்கே தேடி வந்தது கூட உன் வீட்டுக்கு தெரிஞ்சால் அது பெரிய அவமானத்தை மட்டும்தான் தேடி தரும், வேறு எந்த ஒரு விளைவும் இருக்காது அப்படின்னு சொல்லி ரொம்பவே அட்வைஸ் பண்ணுறாங்க. இதை கேட்டதுமே கார்த்திகா, மாமா தயவு செஞ்சு நீங்கள் ஏன் நிலைமையை புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் இல்லாத வாழ்க்கையை நான் எப்படி வாழுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கெஞ்சுறாங்க. இவங்க பேசுகிறத பார்த்ததுமே நம்ம சேரன் அண்ணாவுக்கு மனசு கேட்கவே இல்லை தான். ஏன் நம்ம சேரனோட அப்பா நடேசன் கூட வந்து சொல்கிறாங்க, அதான் இந்த பொண்ணு இவ்வளோ கெஞ்சுதுலா, எனக்கே இவளை பார்க்கும்போது கோவமாக தான் இருக்கும், ஆனால் இப்போ பார்க்கும்போது பாவமாக தான் இருக்குது, கல்யாணத்தை வச்சுட்டு வந்திருக்கா, நீ வேணால் கல்யாணம் பண்ணிக்கோ, நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஏற்பாடு பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் பாண்டியன் பல்லவன் அதுக்கப்புறம் நம்ம சோழன் நிலா எல்லாருமே சொல்கிறாங்க, வேணும்னா நம்ம காலையிலே கல்யாணத்தை வச்சுக்கலாம் ஒரு கோயிலில் வச்சு அப்படின்னு சொல்லிலாம் பேசுகிறாங்க. ஆனால் என்னதான் நம்ம சேரன் அளவுக்கு அதிகமாக அவங்கள மனசளவில் விரும்பினாலுமே அவங்க முன்னாடி கார்த்திகாவை, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை, நீ தயவு செஞ்சு இப்போ வீட்டுக்கு போகிறது தான் நல்லது, ஏன்னா உன்னை தேடி இப்போ ஆள் வந்துட்டாங்கன்னா அது பெரிய பிரச்சனையாயிரும், வா நேரம் வேற ஆகுது, நான் கொண்டு போய் உன்னை வீட்டில் விட்டுருதேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டவுடனே கார்த்திகா, நீங்கள் வீட்டில் விடுறதுக்கா மாமா நான் உங்களை தேடி வந்தேன், எனக்கு லைஃப் லாங்காக நீங்கள் வேணும்னு மட்டும்தான் நான் நினச்சேன், எனக்கு வீட்டுக்கு போக வழி தெரியாமையா நான் இவ்வளோ தூரம் வந்தேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கெஞ்ச அழுகிறாங்க. ஆனாலுமே நம்ம சேரன் அண்ணாவுக்கு இது எந்த விதத்தில் சரியாக போய் முடியுங்கிற கவலை இருக்குது. அதனால் கார்த்திகா நான் சொல்கிறத கேளுப்பா, நீ வா, நான் உன்னை கொண்டு போய் வீட்டில் விட்டுருதேன், எந்த பிரச்சனையுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போவுமே கார்த்திகா, இந்த வீட்டிலேருந்து என்னை கூட்டிகிட்டு போகாதீங்க மாமா, ப்ளீஸ் மாமா அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுகிறாங்க. ஆனால் நம்ம சேரனுக்கு ஒரு அரை மனசாக கொண்டு போய் கார்த்திகாவை அவங்க வீட்டிலே கொண்டு போய் விட்டுலான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனால் கார்த்திகா அந்த படியில் உட்காந்துக்கிட்டு கூட நான் வரவே மாட்டேன்னு சொல்லி ரொம்பவே அடம் பிடிக்கிறாங்க. தயவு செஞ்சு வா கார்த்திகா, என் தம்பிங்க வாழ்க்கையும் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை சொன்னோடனே கார்த்திகாவுக்கு வேறு வழியே தெரியலை. சரி மாமா, நான் இப்போ போக தானே செய்யணும், நானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இதை பார்த்ததுமே நம்ம சேரன் அண்ணாவுக்கு மனசே கேட்கல. ஏன்னா நள்ளிரவு நேரம் ஆனதுனால அவங்களுக்கு பாதுகாப்புக்கு போகணுமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி கார்த்திகா வீட்டுக்குள்ளே போகிறாங்களான்னு அது வரைக்கும் வாசலில் நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. கார்த்திகா சேஃபாக அவங்க வீட்டுக்குள்ளே போன உடனே தான் நம்ம சேரன் அண்ணா ரொம்பவே உடஞ்சி அழுகிறாங்க. நம்மளை தேடி வந்த பொண்ணை கூட நம்மளால் வச்சு காப்பாற்ற முடியலையே அப்படின்னு சொல்லி ரொம்பவே மனசுடைஞ்சு அழுகிறாங்க. ஏன்னா அவங்க குடும்பத்தை பற்றி நம்ம சேரன் அண்ணாவுக்கு ரொம்பவே தெரியும். அப்படி இருக்கும்போது வேறு எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் நம்ம சேரன் அண்ணா விலகி போகிறாங்க. கார்த்திகாவுக்கு எப்பயாவது தான் தைரியம் வரும், அதே மாதிரியே துணிஞ்சு இந்த விஷயத்தில் அவங்க இறங்குனாங்க. ஆனால் அப்படி இருக்கும்போது நம்ம சேரன் அண்ணா அவங்க தம்பிங்களை நினச்சி நம்ம கார்த்திகாவை வேண்டான்னு சொல்லிட்டாங்க. கார்த்திகா வீட்டுக்குள்ளே இருந்து அழுக நம்ம சேரன் அண்ணா தெருவில் இருந்து அழுதுகிட்டு இருக்காங்க. எப்படிடா நம்ம இந்த விஷயத்துலேருந்து வெளியில் வர போகிறோன்னு சொல்லி ரொம்பவே உடஞ்சி அழுகிறாங்க. இதை பார்த்ததுமே நிலா ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. எப்படியாவது இந்த கல்யாணத்தை நம்ம நிப்பாட்டி நம்ம சேரன் அண்ணாவையும் அதுக்கப்புறம் நம்ம கார்த்திகாவையும் சேர்த்து வைக்கணும்னு சொல்லி அவங்க மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க.